ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை சுண்டியில் வைத்தெறி போட்டுகின்றேனே. ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக. அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, உலகத்தின் அனைத்து உலகத்தினுடைய தமிழ் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடாலயத்தின் நிறுவனராகிய ஸ்ரீ முத்துராமஜி அவருடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஜோதிடத்தில் லக்னம் ராசி என்ற அடிப்படையிலே ஒரு காணொலியை உங்கள் எல்லோருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். பொதுவாக ஒரு குழந்தையினுடைய பிறப்பு நிகழ்கின்றது என்றால் ஒவ்வொரு பருவம் தொட்டு ஒரு தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறைக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தார்களோ அதன் அடிப்படையில் கர்மா உருவாக்கப்பட்டு அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் பிறப்பு நிகழ்கிறது. அந்த பிறப்பு நிகழ்கின்ற நேரத்திலே ஒரு குழந்தை பூமியில் பிறக்கின்ற போது அந்த குழந்தைக்கு ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், அதை பற்றி லக்கணம் என்று உருவாக்கப்படுகிறது. அந்த உருவாக்கப்படுகின்ற லக்கணம் கூட பிறந்த நேரத்தை வைத்து தான் கணிக்கப்படுகிறது. எனவே இந்த லக்கணம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிராகிய லக்கணத்துக்குரிய எந்த கிரகமாக இருந்தாலும் 12 ராசி 12 லக்கணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சிம்ம லக்கணம் என்று சொல்லி ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். நாம் சிம்ம லக்கணத்துக்குரியவர் சூரியன். சிம்ம லக்கணத்துக்குரிய சூரியன் லக்கணத்திலிருந்து 12 கட்டங்களில் 6, 8, 12வது கட்டங்களில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்திருந்தால் சூரியனுடைய காரகமாகிய தன்னம்பிக்கை, மனோதிடம், ஆயுள், எதிர்கால வாழ்க்கை இவையெல்லாம் சற்று அவருடைய காரகங்கள் குறைவுத்தன்மையாக ஏற்படும். அதே சூரியன் சிம்ம லக்கணத்துக்குரிய அந்த சிம்ம ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும், சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடமாகிய மேசராசியிலே உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும் அந்த சூரியன் 100 பலனுக்கு அவருடைய காரகங்களை அந்த ஜாதகத்துக்கு செய்வார். எனவே லக்கணம் என்பது மிக முக்கியமானது ஜாதகத்திலே. அது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி லக்கணமாக இருந்தால் கூட அனைத்து மதத்துக்கும் இது பொருத்தமாகத்தான் இருக்கும். ஜோதிடம் என்பது 100% வானியல் சாஸ்திரம், சயின்ஸ் ரீதியாக தான் அது கணிக்கப்படுகிறது. இது மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எனவே சூரியனை பகலிலும் சந்திரனை இரவிலும் நாம் காணுகின்றோம். ஒளிக்கிரகங்களாகிய இரண்டையும் நாம் பார்க்கின்ற பொழுது மற்ற கிரகங்கள் நம் கண்களுக்கு தென்படுவதில்லை. சூரியனுடைய ஒளி கதிர்களை உள்வாங்கித்தான் அனைத்து கிரகங்களும் பூமியை பாய்ச்சி கொண்டிருக்கின்றன. எனவே லக்கணம் என்பது மிக முக்கியமானது. உயிராகிய லக்கணத்துக்குரிய கிரகம் தன்னுடைய சொந்த சாதகத்தில் சரியான நிலையில் இருந்தால் அவருடைய வாழ்க்கை மேம்பட்டு நிற்கும். சரியான நேரத்தில் படிப்பு, சரியான நேரத்தில் உத்தியோகம், சரியான நேரத்தில் திருமணம், சரியான நேரத்தில் குழந்தை, சரியான நேரத்தில் பொருளாதார நிலை, எல்லாவற்றிலும் லக்கணம் நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக அமைந்துவிடும். இப்போ சூரியனை பற்றி நம்ம பேசுகிறோம். சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? சூரியனுடைய வெளிச்சம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம புழு பூச்சிகளிலிருந்து ஜீவராசிகளுடைய உயிர் வாழ முடியாது. சூரியன் இல்லை என்றால் மழை இல்லை. அதே போல இயற்கையான சூரியனுக்கு வெளியே எவ்வளவு ஆதரவு இருக்கின்றதோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலும் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. எனவே சூரியன் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். 12 லக்கணம் இருக்குது. இப்போ சிம்ம லக்கணத்துக்கு இன்னும் 11 லக்கணம் இருக்கு. அப்போ 12 ராசி 12 லக்கணம் சொல்லும்போது இப்போ சூரியனுக்கு மட்டும் பேசியிருக்கோம். இப்போ சூரியன் லக்கணம்னா உயிர். அப்போ உயிராகிய லக்கணம் நன்றாக இருந்தால்தான் உடலாகிய சந்திரன் ஒழுங்காக வேலை செய்யும். இப்போ சந்திரன் எந்த ராசியாக இருந்தாலும், குறிப்பாக இப்போ மேஷ ராசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷ ராசியிலே சந்திரன் பகையாக போயிடுவார். மேஷ ராசி இவர் செவ்வாயுடைய ராசி. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு 9வது இடம். அந்த 9வது இடத்துல போய் சந்திரன் இருந்தால் சந்திரன் மனகாரகன். மனதில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மனதோட நினைக்கிறத செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது மூளைக்கு. அந்த மூளையை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய புது சக்தியை ஏற்படுத்துறதே சந்திரன் தான். அப்போ மனகாரகன் சந்திரனும் நல்லா இருக்கணும். அப்போ 2 சூரியனும் சந்திரனும் ஒளிக்கிரகங்கள். அந்த ஒளிக்கிரகங்கள் ராகு கேதுவுடைய நட்சத்திரங்களில் சாரத்தில் நின்றாலோ, 6, 8, 12 மறைந்தாலோ, அல்லது பகைப்பற்ற கிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் சூரியன் டிராவல் பண்ணாலோ மனகாரன் சந்திரனும் கெட்டு போயிடும், லக்கணமும் கெட்டு போயிடும். அதனால ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலே லக்கணம் என்பது மிக மிக முக்கியம். லக்கணம் நன்றாக இருந்தால் அவர்கள் ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அதே நேரத்தில் சூரியன் மேசராசியில் போயிட்டு உச்சம் பெற்றிருந்தால் கூட அந்த மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும்: அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் 100க்கு 100 உச்சமடைந்து அவருடைய மொத்த பலனையும் கொடுப்பார். அதுவே சூரியன் அஸ்வினி நட்சத்திர சாரம் பெற்று மேசராசியில் நின்றால் 100க்கு 30% கூட வேலை செய்யாது.
அப்போ என்ன செய்வாங்க, சூரியன் உச்சம் பெற்றிருக்குன்னு யதார்த்தமா பொழுது போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. சூரியன் உச்சம் பெற்றிருக்கு, அதனால் அங்கே ஓகனம் வந்துடுவான்னு சொல்லுவாங்க. அப்படி கணிக்க முடியாது. சூரியன் வந்து அங்கே நிற்கக்கூடிய நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்ற திருத்திய நட்சத்திரத்தில் நின்றால் 100% நல்லா இருக்கும். அதனால சூரியன் மாதிரியே தான் இப்போ மற்ற 9 கிரகங்களும் ஒவ்வொரு லக்னமும் வரும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ராசி வரும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை லக்னம் என்பது ரொம்ப முக்கியம். லக்னம் வந்து உயிராகிய லக்னம் நன்றாக இருந்தால் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வறுமையில் பிறந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் பிள்ளையாக பிறந்தாலும் சரி, எல்லாமே வந்து சூரியன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா வந்துடும். அதே மாதிரி சந்திரன் அப்படித்தான். சந்திரன் உச்சமடைகிறது ரிஷப ராசியில், நீச்சமடைகிறது விருச்சிக ராசியில். அப்போ நேராக ரிஷப ராசிக்கு 7வது இடம்னு பார்த்தா விருச்சிக ராசி தான் வரும். அப்போ சந்திரனுக்கு செவ்வாய்க்கு ஆகாது, ரெண்டும் பகை கிரகங்கள். அப்போ சந்திரன் உச்சம் பெறும்போது ரோகிணி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு ரிஷப ராசியில். ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் சந்திரன் நின்றால் 100% அந்த படம் நமக்கு செய்யும். மனகாரகன் சந்திரன்னா மனசு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம மைண்ட் வந்து வேலை செய்யணும். அப்போ மனசு ரொம்ப முக்கியம். அதுக்காக தமிழில் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்காங்க. விதிங்கிறது வந்து காலையில் பள்ளியில் போனோம்னா வெயில் அடிக்கிற அது விதி, இயற்கையானது. அப்போ விதியை மதியாக வரலான்னு தான் நம்ம பேசுகிறோம். மதினா எது? மதினா சந்திரன் தான். சந்திரனுக்கு இன்னொரு பேர் அறிவு, மதி. அப்போ மதி என்ற சந்திரனால தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் சந்திரனும் சூரியனும் சுய ஜாதகத்தில் ஒவ்வொருடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல முறையில் அமைந்து விட்டால் அந்த ஜாதகத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை யாராலையும் தடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரிஷபராசியில் ஒரு பொண்ணோ பையனோ பிறந்திருந்தாங்கன்னா அந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெறுவார். உச்சம் பெறும்போது அந்த ரிஷபராசிலேருந்து 4வது இடத்துக்குரியவர் சிம்மராசிக்குரிய சூரியன். அப்போ ரிஷபராசியில் உச்சம் அடைக்கக்கூடிய சந்திரன் அங்கிருந்து பார்க்கக்கூடிய 7வது இடம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். விருச்சக ராசிக்குரிய அந்த இடத்த 7வது இடத்தை பார்க்கும்போது விருச்சக ராசிக்குரிய செவ்வாய் அவருடைய சொந்த ராசியில மேசத்துல சந்திரனுக்கு அடுத்த பக்கத்தில் இருந்தார்னா சந்திரன் வந்து 100க்கு 100 வேலை செய்யும். அப்போ சந்திரன் 100க்கு 100 வேலை செய்யும் போது சந்திரனுடைய காரகங்கள் என்ன? மனசு, அறிவு, ஞாபக சக்தி, அம்மாவுடைய மாதுகாரகர், அம்மாவுடைய உடல்நலம், அம்மாவுடைய வம்சாவளி, அம்மாவுடைய சொந்தங்கள், குறிப்பாக என்ன சொல்லப்போனா அழகுக்கு காரகர் சந்திரன். அப்போ அழகுக்கு காரணம் சந்திரனும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா சூரியன் சந்திரன் 2 கிரகம் நல்லா இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் இப்போ அந்த உச்சம் பெற்ற சந்திரனோ அல்லது ஆட்சி பெற்ற சூரியனோ உச்சம் பெற்ற சூரியனோ இருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ஜோசியத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த சூரியனும் சந்திரனும் ராகுக்கு அதோடைய 6 நட்சத்திரங்கள் இருக்கு. ராகுக்குரிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தை சூரியனோ அல்லது கேதுக்குரிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் சந்திரனோ இருந்தால் உச்சம் பெற்றிருந்தாலும் சரி ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி 2 கிரகமும் வேலை செய்யாது. ஏன்னா ராகு கேதுவுக்கு சூரியனும் சந்திரனும் ஜென்ம பகைவர்கள். இப்போ அமாவாசைன்னு ஒன்று வருதில்ல, இப்போ கூட பக்கத்தில் வந்துச்சு. அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும்? சூரியனையும் சந்திரனையும் மேலே வந்து வானமண்டலத்தில் இந்த இருட்டு கிரகம், நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க, எதை ராகு கேது. அந்த ராகு கேது ரெண்டும் சூரியனும் சந்திரனுக்கு இடையில நேர் கோட்டில் போகும்போது உலகமே இருட்டாயிரும். அப்போ சந்திரனையும் சூரியனும் 2 ஒளி விருந்திய கிரகங்களை 2 இருள் கிரகம் மறைச்சிடும். அது மறைக்கிறதுனால தான் இங்கே அமாவாசையே நிகழ்கிறது. அதனால ஜோதிட சாஸ்திரங்கிறது வானியல் சாஸ்திரம். இது 100க்கு 100 நம்பிக்கை வைக்கலாம். அதில் அதே நேரத்தில் நம்முடைய ஜாதகங்களில் சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக அமையணும்னா அந்த பூர்வ புண்ணியம்னு ஒன்று இருக்குது. அந்த பூர்வ புண்ணியம் தான் நான் முதல்ல சொன்னல கர்மா. அந்த கர்மா நல்லபடியாக இருந்துச்சுன்னா அந்த கர்மாவின் அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய நேரங்களில் கிரகங்கள் வந்து சரியான இடத்துல டிரான்சிட் ஆகும். அப்போ அந்த ஜாதகம் சுத்த ஜாதகம் ஆயிடும். அதனால தான் சில பேருக்கு கஷ்டங்கள் வர்றதுக்கு 3 தலைமுறையில் நல்லா இருப்பாங்க, 4வது தலைமுறையில் கஷ்டப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கர்மா தான். மனிதனுடைய பிறப்புக்கே முன்னோர்களுடைய நல்லது கெட்டதை வந்து அனுசரித்து முன்னோர்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தார்களோ அவர்களுடைய அடிப்படையில் கர்மா வீக்கப்பட்டு அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் அடுத்த 2-3 தலைமுறைக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அப்போ என்ன ஆகும்? முன்னோர்கள் கொஞ்சம் நல்ல விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் வந்து டிரான்சிட் ஆகும்போது வானமண்டலத்தில் பிறக்கும்போது குழந்தைகள் சரியான நேரத்தில் பிறக்கும். அதனால தான் இந்த கஷ்டங்கள்லாம் வர்றது. அதனால கூடுமான வரைக்கும் லக்னம், ராசி, லக்னத்தில் வந்து சூரியனோ அல்லது சந்திரனோ ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்கணும். 6-8 பண்ணல மறையக்கூடாது. ராகு கேதுடைய நட்சத்திரங்களில் டிராவல் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து அந்த கிரகத்தினுடைய காரகம்னா
சூரியனுக்கு வந்து தன்னம்பிக்கை, ஆத்மராகம், கண் பிரச்சனைகள்லாம் வராமல் நல்லபடியாக வச்சுக்கிட்டவர். சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா தலைவலி வந்துடும். ஒரே தலைவலி பயங்கரமாக இருக்கும். எங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் சரியாக வராது. அதே மாதிரி சந்திரன் கெட்டு போயிடுச்சுன்னா மறதி வந்துடும். அது போக வந்து சில நேரத்தில் மனசில் வந்து குழப்பம் வந்துடும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஆனால் சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா மதிநுட்பம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் சந்திரன் மனகாரணம் சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கும். அவங்களை யாரும் வெல்ல முடியாது, மனபலம் அதிகமாக இருக்கும். அப்போ சந்திரனும் சூரியனும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மற்ற கிரகங்களும். அதனால் இந்த லக்னத்துக்கு சூரியனை வந்து லக்னமாக வச்சுருந்தாலும் சரி, அல்லது மற்ற 9 கிரகங்களை எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. லக்னத்தை வச்சு தான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதுதான் இந்த காணொலியுடைய முக்கியமான நிகழ்ச்சி. எனவே இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஜோதிட நண்பர்கள் அனைவரும் தயவு கூர்ந்து யோசித்து பார்த்து உங்களுடைய சுய ஜாதகங்களை சரியான பரிவர்த்தனை செய்து பார்த்து கொண்டு மென்மேலும் வளர்ந்து நல்ல செல்வத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று மகாகணபதி ஜோதிடத்திலிருந்து எல்லாம் வல்ல எம்பெருமானை நினைத்து வேண்டி உங்கள் எல்லோருக்குமாக நானும் வேண்டி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.